வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். இன்னும் ஓரிரு நிமிடங்களில் எழுத்தாளர் ஞானி நம்மோடு இணைந்து கொள்வார். அதற்கு முன்னால் நம்ம பேச வேண்டிய விஷயம் குஜராத் பேரவையில் சர்ச்சைக்குரிய தீவிரவாத தடுப்பு மசோதா நிறைவேற்றம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. தீவிரவாதம் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றங்கள் தடுப்பு தொடர்பான சர்ச்சைக்குரிய இந்த மசோதா 4வது முறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவையில் அப்படின்னு சொல்லி குஜராத் சட்டப்பேரவையில் அந்த செய்தி சொல்லுது. ஏற்கனவே 2 முறை குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மசோதாவை மீண்டும் மீண்டும் அந்த சட்டப்பேரவை நிறைவேற்றுகிறது அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அது என்னன்னா, குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், அதன் பிறகு வந்த பிரதிபா பாட்டில், இவர்கள் இருவருமே 2 முக்கிய விடயங்களில் கவனம் செலுத்தி அதனை நிராகரித்திருக்கின்றார்கள். ஒன்று என்னவென்றால், தொலைபேசியில் நடைபெறக்கூடிய அந்த உரையாடலை இடைமறித்து கேட்டு அதனை ஒரு ஆதாரமாக ஆக்குவதை இந்த சட்டம் ஏற்கிறது. இரண்டாவதாக, ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இணையான ஒரு எஸ்பிக்கு இணையான ஒரு அதிகாரி முன்னிலையில் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தையே அதை அவர்களுக்கு எதிரான ஒரு சாட்சியமாக்கி ஆதாரமாக்கி அவர்களை குற்றம் சாட்டுவது. மூன்றாவது, 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது 180 நாட்களுக்கு கொண்டு போகுது. ஆக நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கோனியன் என்று சொல்வார்களே, கடுமையான ஒரு ஒடுக்குமுறை சட்டம் என்பதற்கான எல்லா விதமான விடயங்களும் இது இருக்கிறது. இது முழுக்க முழுக்க இந்த ஜனநாயக நெறிப்பாடுகளுக்கு எதிரானது. ஒருவர் குற்றம் செய்தவர் என்பதை நிரூபிப்பதற்கான வழிமுறைகள் என்பது மிக மிக முக்கியமானவை. எண்ட் as well as the means என்று சொல்வார்கள். In a democratic society, நீங்கள் ஒன்றத்தை தடுப்பதற்கான எல்லாமே ஐபிசியில் இருக்கு. ஆனால் உங்களுக்கு போலீஸுக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸை நீங்கள் கொடுக்கறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னோம்னா, இப்படிப்பட்ட இந்த பிரிவுகளின் மூலம் காவல்துறை குறிவைக்கும் அல்லது அரசு குறிவைக்கும் ஒரு அப்பாவியை கூட குறைந்தபட்சம் 180 நாட்களுக்கு சிறை வைக்க முடியும். அவர் மீது இந்த தொலைபேசி உரையாடல் இல்லை என்றாலும் பரவாயில்லை, எஸ்பி முன்னிலையில் அச்சுறுத்தி பெறப்பட்ட வாக்குமூலத்தையே அவருக்கு எதிராக திருப்பி அவருடைய வாழ்க்கையை முடித்து விட முடியும். இதை இந்த நாடு ஏற்கும் என்றால், இதற்கு ஒரு ஒப்புதலை குடியரசுத் தலைவர் தருகிறார் என்றால், அவர் இந்த அரசமைப்பின் தலைவர் என்கின்ற அந்த பொறுப்பிலிருந்தே தவறுகிறார் என்று பொருள். அதனால் தான் 3 முறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஞானி, இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? 4வது முறையாக குஜராத் சட்டமன்றம் இந்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறது பயங்கரவாதத்தை தடுப்பதற்காக அப்படின்னு. குஜராத்தில் அவர்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது, மத்தியிலேயும் மெஜாரிட்டி இருக்கிறது. அந்த பலத்தை கொண்டு அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் எதை தடுக்கிறோமோ அதையே செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அவர்கள் இதை செய்யாமல் இருந்தாலும் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். பிஜேபி அரசாங்கம் இதை செய்யாமல் இருந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டும். என்றால் அவர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட கடுமையான விஷயங்களை செய்யத்தான் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் நீதிபதிகளை மாற்றுவது, நீதித்துறையை மாற்றி அமைப்பது அல்லது அமைப்புகளை எல்லாம் மாற்றி அமைப்பது என்று செய்யப்போது அதன் தொடர்ச்சியாக தான் நாம் இதை பார்க்க வேண்டுமே ஒழிய தனியாக தீவிரவாத விஷயமாக மட்டும் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்தமாக பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் செய்ய விரும்பக்கூடியவற்றையெல்லாம் எங்கெல்லாம் அவர்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறதோ அங்கே இந்த 5 ஆண்டுகளில் விரைந்து செய்ய வேண்டும் என்கிற அவருடைய முனைப்பு தான் இதில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற சட்டங்கள் மூலமாக பயங்கரவாதத்தை ஒடுக்க முடியவில்லை, அழிக்க முடியவில்லை, சட்டத்தினுடைய சந்து பொந்துகளில் நுழைஞ்சு தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படிங்கும்போது கடுமையான சட்டங்கள் தேவைப்படுகிறது, காவல்துறைக்கு அதிக அதிகாரம் தேவைப்படுகிறதுங்கிறது நாம கேட்கிற புதிய குரல் இல்லைல்ல. இது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே நம்ம சமூகத்தில் இந்த குரல்கள் வந்துகிட்டே தான். சமூகத்தின் குரல் அல்ல, பெருவாரியாக இப்படிப்பட்ட அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய குரல், அரசு அதிகாரத்தில் இருக்கிறவருடைய குரல் தான். ஆனால் அதிலும் கூட அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஒரு வலதுசாரி தீவிரவாத பார்வையில் இருக்கிறவர்களா அல்லது அவர்கள் ஒரு மிதவாத பார்வையில் இருக்கிறார் என்பது இருக்கிறது அல்லவா. காங்கிரஸ் ஓரளவுக்கு மிதவாத பார்வை இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி அமைப்பு தான். ஆனால் அந்த மிதவாத பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு கட்டத்துக்கு மேல் காங்கிரஸ் ஆட்சி கூட இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வர விரும்பவில்லை, முடியவில்லை. ஆனால் இவர்களுக்கு அந்த பார்வை இல்லை என்பதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். நீங்க 52லேருந்து 50லேயே தடுப்பு காவல் சட்டம், பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் இருந்தது. அது 69 வரைக்கும் இருந்திருக்கு. 62ல ஒரு நெருக்கடி நிலை மூலமாக டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்திருக்கு. அடுத்து மிஸ்ஸா இருக்கிறது, காங்கிரஸ் ஆட்சியில மறுக்கவில்லை. ஆனால் இவை எல்லாமே ஒவ்வொரு கட்டத்திலும் பார்த்தால் தொடர்ந்து நீடிக்க முடியவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவற்றை திரும்ப பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அந்த நீதிமன்றத்தில் அவை செல்லாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்ட பிறகு மீண்டும் அவற்றை நிறைவேற்றுவதற்கு காங்கிரஸ் முனைப்பு காட்டுவதை விட பிஜேபி அரசு தான் அதிக முனைப்பு காட்டுகிறது. அதுதான் நம்ம இப்போ குஜராத்லேயே கூட 3வது முறையாக நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும்போது
நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் 3வது முறையாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது. அங்கு நிலுவையில் இருக்கு. ஏற்கனவே 2 முறை அப்துல் கலாம் வந்து ஒரு தடவை ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, பிரதிபா பட்டேல் ஒரு தடவை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. 3வது முறையாக அனுப்பப்பட்டது அங்க நிலுவையில் இருக்கு. அது நிலுவையில் இருக்கும் போதே 4வது முறையாக நிறைவேற்றி இப்ப அனுப்ப போறாங்க. இப்போ வந்து பிரணாப் முகர்ஜி அதுக்கு அனுமதி கொடுத்து விடுவார்ங்கிற நம்பிக்கையில செய்யறாங்களா, இல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக செய்யறாங்க? இது அழுத்தம் கொடுக்கறதுக்கு தான் செய்யறாங்க. ஏன்னா 2004 அங்க இருந்தது பாரதிய ஜனதா அரசு தான். அந்த அரசு தான் பொடா சட்டத்தை நிறைவேற்றியது. அப்ப நிறைவேற்றிய போது அதற்கு ஒப்புதல் தந்த அப்துல் கலாம் அவர்கள் இதற்கு ஒப்புதல் தரவில்லை என்றால், நீங்க ஒரு 4வது விஷயம் பாருங்க. கைதான நபர் குற்றம் இழைத்திருக்க மாட்டார் என்று விசாரணை நீதிமன்றம் கருதினாலோ அல்லது ஜாமீனில் வெளிவந்த பிறகு குற்றம் புரிய மாட்டார் என்று நீதிமன்றம் கருதினாலோ, இது என்னது? இது நீங்க இப்ப எதுக்காக 66A என்பது தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவில் என்ன அப்படின்னா வேக், தெளிவா இல்லை அப்படின்னு. இப்ப இதுல தெளிவு என்கின்ற ஒரு விடயத்தை சட்ட ரீதியான அடிப்படையாக கொள்ளாமல் அவருடைய கருத்து, எப்படி ஒரு நீதிபதி ஒரு கருத்தை உருவாக்கி கொள்ள முடியும்? தன் முன்னால் இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டுமே நீதிபதி அவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனா அவருக்கு வந்துட்டு ஒரு ஒப்பீனியன்ல எப்படி அவர் செய்வாரு? இதை ரெண்டுத்தையும் நீங்க எப்படி சொல்லுங்க? உங்க முன்னாடி வந்து நிறுத்தப்பட்டிருக்கவர் யார் என்று தெரியாத ஒரு நிலையில் ஒரு நீதிபதி இப்படி இவர் குற்றம் இழைக்க மாட்டார், குற்றம் இழைத்திருக்க மாட்டார், இந்த சப்போசிஷனுக்கு ஒரு இடம் தரணுமா? அப்ப இந்த இடம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக இந்திய அரசமைப்பு தனி மனிதனுக்கென்று தரக்கூடிய அனைத்து விடயங்களையும் அடித்து விடுவது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வை ஒவ்வொரு குடிமகனினுடைய இதயத்திலும் விதைக்கிறது. இது இந்த ஜனநாயக உணர்வு என்பது சுதந்திரமான ஒரு வாழ்க்கை கருத்து உரிமைதான். ஜனநாயக ஒரு அதெல்லாம் அடிப்படை. ஆனா இவங்க எப்படி செய்யறாங்க பாருங்க. இப்படி செய்யும் பொழுது நீங்க அதுவும் இந்த விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள், நாம் நீதிமன்றத்தை குறை கூறவில்லை, நீதிபதிகளை குறை கூறவில்லை, பொதுவாக அவர்களும் தந்தை பெரியார் கூறியதை போல அரசு ஊழியர்களே. அவங்க என்னன்னா பொதுவா காவல்துறை சொல்றதை ஏத்துக்கிட்டு அந்த ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்றதோ இல்ல மத்த விஷயங்களோ செய்வாங்க. ரொம்ப ஆழமா போயிட்டெல்லாம் எதையும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துட்டு இவர் குற்றம் செஞ்சிருக்க மாட்டார்னா போலீஸ் சொல்ல இல்லை, அவர் வெளியே விட்டா சட்டம் ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படும், இவர் வேற ஒருத்தர் தொடர்பு கொண்டு எஸ்கேப் ஏதாவது ஒண்ணுத்த சொல்லிட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாரு? கீப் இட் இன் டிடென்ஷன். 180 நாட்களுக்கு ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் ஒருவர் நீங்க வைத்திருக்கின்றீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய அடிப்படை உரிமை பறிப்பு என்பதை மட்டுமல்ல, உளவியல் ரீதியாக அந்த மனிதருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை பாருங்கள். நாம ஏன் இதை இவ்வளவு கருத்த ஆழமா பேசுறோம் அப்படின்னா, இந்த நாட்டில் 10-12 ஆண்டுகள் சிறையில் வாடி இறுதியில் இவருக்கு எதிராக எந்த குற்றமும் நிரூபிக்கப்பட முடியாமல் விடுவிக்கப்பட்ட குறிப்பாக முஸ்லிம் பெருமக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியலே எடுத்துக்கொண்டாலே வைகோவும் நெடுமாறனும் வந்து கடைசியில விடுவிக்கத்தானப்பட்டாங்க. அதாவது ஒரு எந்த ஊர் பேர் தெரியாத, தனக்காக பெரிய அளவில் போராட முடியாத மக்கள் கதி யோசிச்சு பாருங்கள். இதற்காக போராடக்கூடியவர்களான வைகோ நெடுமாறன் போன்றவர்களே அவர்களே இவ்வளவு நாட்கள் எந்த குற்றமும் இல்லாமல் அலைக்கழிக்கப்பட்டு கடைசியில் தானே விடுவிக்கப்பட்டார்கள். அப்ப சாதாரண மனிதர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒரு கொலை குற்றத்திற்கு உச்சபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை என்றாலும் கூட பல்வேறுபட்ட விடுமுறைகள் போன்றவற்றினால் 7 ஆண்டு 8 ஆண்டு 10 ஆண்டுலேயே வந்துட்டு விடுதலை ஆகக்கூடிய நிலைமை இருக்கு. விசாரணை கைதியாக 12 ஆண்டுகள் எல்லாம் சிறையில் இருந்து விட்டு வந்த முஸ்லிம் பெருமக்கள் இருக்கின்றார்கள். நான் ஏன் கொள்றேன்னா, இந்த நாட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினர் எவ்வாறு இப்படிப்பட்ட சட்டங்களின் மூலம் இந்த நாட்டில் பழிவாங்கப்பட்டார்கள் என்பதற்கு அவையெல்லாம் அத்தாட்சி. எனவே 180 நாள் என்று நாம் சொல்லுவது பார்ப்பதற்கு 6 மாசம் தானே என்று நினைத்தாலும் கூட இது எந்த அளவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன் சிறையில் இருக்கிறேன் என்பதே எனக்கு தெரியாமலே நான் 6 மாதம் சிறையில் இருக்க வேண்டும் இருக்குல்ல. இந்த காரணத்துக்காக வைத்திருக்காரு என்றால் அதை எதிர்த்து நான் போராடவோ வாதாடவோ முடியும், ஒரு முயற்சியாக செய்ய முடியும். ஏன் என்று சொல்ல மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படின்ற ஒரு 6 மாத காலம் ஒரு ஆளை வைத்திருப்பது என்பது எந்த விதத்தில் கொடுமையானது? இந்த போலீஸ் உயர் அதிகாரிட்டு அளிக்கக்கூடிய வாக்குமூலம் கோர்ட்ல சாட்சியமாக செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்திய சாட்சியங்கள் சட்டத்திற்கு நேர் எதிரானது அப்படின்னு அதற்கு இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய சரத்துக்கு எதிர்ப்பு வருது, அந்த கண்டிஷன்ஸுக்கு எதிர்ப்பு வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த ஏற்கனவே அந்த பிரச்சனையை எப்படி கையாளப்பட்டு பார்க்க வேண்டும். பல முறை துன்புறுத்தலினால் சித்திரவதையினாலே சாட்சியம் பெறப்பட்டிருக்கிற போது
அந்த அதிகாரியிடம் பெற்ற சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பல நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருக்கின்றன. பிறகு அதற்கு பதிலாக நேரடியாக நீதிமன்றத்தில் சாட்சியம் வழங்க வேண்டாம் என்கிற நடைமுறை வந்திருக்கிறது, பல முறை இது நடந்திருக்கிறது. எனவே காவல்துறை பாரபட்சம் இல்லாமல் 3rd டிகிரி 4th டிகிரி மெத்தட் சொல்லக்கூடிய மோசமான முறைகளை கையாளாமல் ஒருவரிடமிருந்து சாட்சியத்தை பெறுகிறதா என்றால் அப்படி பெரும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு அமைப்பில் நம்ம இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில இது நிச்சயமாக அதை நேரடியாக ஏற்றுக்கொள்ளாமல் அனுமதிக்க முடியாதுதான், அனுமதிக்கவே முடியாது. ஆனா நீங்க அது சாட்சியமாக செல்லாமல் போகுதுங்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷனை சேர்க்கிறாங்க. ஆமா, அது இல்லாத ஏற்கனவே சட்டத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்புகளை எல்லாம் நீக்குவதற்காக இன்னொரு சட்டத்தையே கொண்டு வருவதுங்கிற மாதிரியான அடிப்படை தான் அது. அந்த பாதுகாப்பை எல்லாம் நீக்குவதற்கு அவற்றுக்கெல்லாம் விதிவிலக்கு கொடுத்து இன்னொரு சட்டம் கொண்டு வந்து விட்டால் அந்த சட்டங்களை எல்லாம் தனித்தனியாக நீங்கள் நீக்க முடியாது, அது நீக்கினால் எதிர்ப்பு வரும். ஆனால் அதற்கு பதிலாக இது ஒரு மாற்று வழியாக அவையெல்லாம் இதிலே செல்லாது என்று மாற்றுகிற வேலை இது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948 எல்லா நாடுகளும் கையெழுத்திட்டப்பட்டது, உலகளாவிய மனித உரிமை சட்டம். அந்த பிரகடனத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் எதிலும் தனக்கு எதிராகவே ஒருவர் சாட்சியம் அளிப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இருக்கிறது. அது இந்திய அரசமைப்பும் ஏற்றிருக்கிறது. அந்த அரசமைப்பினுடைய அந்த பிரிவையும் தாண்டி இதை செய்ததனால்தான் அது நீங்க பாத்தீங்கன்னா சாட்சியங்களினுடைய சட்டத்தில் அது இல்லை. ஏன்னா அது போச்சு அப்படின்னா ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல், அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிராக வந்துச்சு தான் போட. அதனால தான் அதை நம்ம எடுத்து நம்ம இதுல பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணு கிடையாது. இதுல இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன் கிடையாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல மறுபடியும் கொண்டு வராங்க தனக்கு எதிராகவே சாட்சியம். அப்படிப்பட்ட சாட்சியம் எந்த அளவிற்கு பொய்யானது என்பதற்கு நம்மளது பேரறிவாளனுடைய விடயத்தில் நடந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன சொன்னார் அவரு? இவங்க எழுதிட்டு கையெழுத்தை இவங்ககிட்ட வாங்குறது. ஒரு பேராசிரியர் அதே போல பஞ்சாப்ல கைது செய்யப்பட்டவர். நான் தான் பேராசிரியர் ஆச்சு, இந்த நீதிமன்றம் கொஞ்சமாவது உணர, எனக்கு எழுத படிக்க தெரியும், எழுதுவனே, நான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா அது ஏத்துக்கலாம், வேற ஒருத்தர் எழுதுந்தில் நான் கையெழுத்து போட்டிருக்கேன் போது அது என்னுடைய வாக்குமூலம் என்பது தெளிவாகிறதே என்று சொல்லியிருந்தார்கள். இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு நாகரிக சமூகமாக நம்மை நாம் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தேசம் என்று நாம் பேச வேண்டியது, கான்ஸ்டிடியூஷன்றது புனிதம் என்று ஒரு நமது பிரதமர் பேசுகிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அடக்குமுறை ஒடுக்குமுறையினுடைய உச்சகட்டத்தை நினைத்தாலே அச்சப்படக்கூடிய சட்டங்களை நாம் வைத்திருக்கின்றோம் என்றால் நம் நாட்டை எங்கே பொருத்துவது? பயங்கரவாதத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து யாரும் இருக்க முடியாது. ஆனா அந்த பயங்கரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் மட்டும்தான் தீர்வா அப்படிங்கிற கேள்விதான் இதை பார்க்கும்போது. நிச்சயமாக கடுமையான சட்டங்கள் மட்டுமே தீர்வா, அவை தீர்வாக இருக்கவும் முடியாது. பிரதானமாக பயங்கரவாதம் நீங்கள் ஏன் உருவாகிறது, எங்கிருந்து உருவாகிறது, காரணிகள் என்ன, அவற்றையெல்லாம் கண்டறிந்து அதை தான் நீங்கள் கையாள வேண்டுமே ஒழிய பயங்கரவாதம் நடக்கிற போது நேரடியாக பயங்கரவாதத்தை மட்டும் அது ஒரு நோயுடைய அடையாளமே ஒழிய அதுவே நோய் அல்ல. அது எந்த நோயுடைய அடையாளம் என்று அந்த நோயை தான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் அடிப்படையான பிரச்சனை. வேர் நாடி விதை நாடி என்று சொல்லலாம். அதுக்கு எப்போ பயங்கரவாதம் எப்படி தலை தூக்குச்சு? 2 இடத்தை எடுத்துக்கோங்க. ஒன்று இந்தியா முழுவதும், இது பாபர் மசூதி இடிப்பிற்கு பின்னால் ஏற்பட்டது. மற்றொன்று காஷ்மீர் எடுத்து 1900. நீங்கள் பயங்கரவாதத்தை பொறுத்த மட்டும் அது நோய் என்று புரிந்து கொண்டு அதன் அறிகுறியை நாடி தீர்க்க முயற்சித்தால் தீர்வு காண முடியும் என்பதற்கு இந்தியாவிலே உதாரணம் இருக்கிறது. பஞ்சாப்ல காலிஸ்தான் பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன தனி காலிஸ்தான் போட்டு மிக கடுமையான ஆயுத போராட்டம் நடத்தினார்கள். மிக கடைசியில் இந்திரா காந்தி கொலை வரைக்கும் போய் முடிந்த பிரச்சனை அது பார்த்தோமானால். ஆனால் இன்றைக்கு பஞ்சாபில் அப்படிப்பட்ட சூழல் இல்லை. எப்படி அந்த சூழல் மாறியது நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மக்களுக்கு ஜனநாயக ரீதியாக தங்கள் கருத்தை தெரிவிக்கிற வாய்ப்பு இருக்கும், உரிமை இருக்கும் அப்படிங்கிற சூழலே இல்லாத காலகட்டத்தில் அந்த மிக மோசமான தீவிரவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அங்கு மீண்டும் ஜனமைப்புகளை பலப்படுத்திய பிறகு அதை நீங்கள் தணிக்க முடிந்தது. பஞ்சாப்ல மிக சிறப்பாக நாம் பார்க்க முடிந்தது. இல்ல அதுல என்ன ஒரு ஆழமான ஒரு இது ஞானி அவர்கள் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சாந்த் ஹார்னேஜ் சிங் பிந்திரன்வாலே என்பவர் யாரால் உருவாக்கப்பட்டார், உருவான மூலம் என்னது, அதுதான் ரொம்ப முக்கியம். தங்களை பஞ்சாபியர் என்று கான்ஸ்டிடியூஷன்ல அடையாளம் அதுதானே ஒரு தீர்மானம். அதுதானே அந்த தீர்மானத்தை வெளியில் இருக்கும்போது ஆதரிக்கின்றார் திருமதி இந்திரா காந்தி அவர்கள், பின்னாளில் எதிர்க்கின்றார். ஆதரித்து என்னை வளர்த்து விட்டுட்டு என்னையே எதிர்க்கிற அப்படின்னு வரும்பொழுது அது ஆயுதம் தாங்கிய தீவிரவாதமாக மாறுகிறது. அப்புறம் நீங்க பொற்கோயில் நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க. அதான் சொன்ன வேர் நாடி விதை நாடின்னு சொன்ன நாமளே தான் எல்லாத்துக்குமே வித்துடுறோம். பிறகு நாமளே சட்டம் போட்டு நான் காட்டிக்கிறது. இது 2 வேலை செய்யக்கூடாது இல்ல.
தகவல் அறியும் உரிமை சட்டத்துல எத்தனை விண்ணப்பங்கள் வந்தன, எவ்வளவு விஷயங்களுக்கு நாங்க பதில் சொல்லியிருக்கிறோம், எவ்வளவு நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான புள்ளி விவரங்களை கொடுப்பதற்கு அமைச்சகங்கள் தயங்குகின்றன அப்படின்னு ஒரு நாளிதழில் செய்தி இருக்கு. அதாவது விண்ணப்பங்கள்ல கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்றது எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது போக, வந்த விண்ணப்பங்கள் எவ்வளவுங்கிற புள்ளி விவரங்களை மத்திய தகவல் ஆணையருக்கு கொடுக்கறதுல கூட இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறதாக அந்த செய்தி சொல்லுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் வெளிப்படை தன்மைக்கு நமது அரசு தயாராக இல்லை, அரசு துறைகள் தயாராக இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. எவ்வளவு அப்ளிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அப்படின்னம்னாலே அப்போ அது ஒரு பெரிய கேள்வியை எழுப்போம். ஆனால் இவங்க அதையே மறைக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், பதில் சொல்றது அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா இல்லை, இது சொல்வதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றெல்லாமே இவர்கள் சொல்கின்றார்கள். அவர்கள் முதலில் உணர வேண்டிய ஒரு விடயம், இந்த நாட்டினுடைய துறைகளில் என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை என்பது. உதாரணத்துக்கு பட்ஜெட்டில் என்னென்னோ சொல்கிறாங்க, இதுக்கு இத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கணும், அதுக்கு அத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கணும்ட்டு. ஒதுக்குன இத்தனை ஆயிரம் கோடி எங்கே செலவிடப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பே நமக்கு இல்லை. பட்ஜெட் டாக்குமெண்ட் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு படிக்க யாராலுமே முடியாது. அவ்வளவு டாக்குமெண்ட் எடுத்து வந்து இறக்குறாங்க, அந்த ஃபோட்டோவில் போடுறாங்க. ஆனால் இவர் படிக்கிறது எவ்வளவு? ஒரு அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 70-80 பேஜ் தான் படிக்கிறாரு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நமது இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் நிதியமைச்சர் இப்போ சிதம்பரம் கூட சொன்னார், பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாரு. ஆனால் அது சொன்னதோட வார்த்தையோடு போச்சு, அதுக்கப்புறம் செய்யவே இல்லை. இப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட நிதி உரியவர்களுக்கு உரிய திட்டத்திற்கு சென்று பயனாளர்களை எட்டியுள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் பொதுவான ஆர்டிஐ இருக்கு. ஆனால் இல்லை. முக்கியமாக பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அங்கே தான் நிறைய மறுப்பு இருக்குது. இன்னொன்று பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ், இங்கே தான் நிறைய மறுக்கிறாங்க. நம்ம மினிஸ்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் 2வது இடத்துல இருக்குது. கார்பரேட் அஃபேர்ஸ் அவங்க சொல்லக்கூடாது, ஏன்னா கார்பரேட் அஃபேர்ஸில் இந்த நாட்டில் போடுற மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கே வெளியில் விட மாட்டாங்களே, யாருமே போடுறதில்ல. நேற்று கூட ஆவடி குமார் கூட சொன்னார், எல்லாத்தையும் அவங்களுக்கு தரோம், அவங்க ஃப்ரீயாக ப்ராஃபிட் எல்லாம் வெளில கொண்டு போகிறாங்கன்னு. எனக்கு கூட பார்க்கும்போது தோணுச்சு, ஐயா குமார் அவர்களே, உங்களுடைய அரசும் தானே அப்படிப்பட்ட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுச்சு, அதை ஏன் நீங்கள் வெளியில் சொல்லலை அப்படின்னு எனக்கு கேட்க தோணுச்சு. ஆக இந்த நாடு என்னன்னா ஷ்ரவுடட் இன் சீக்ரசி அப்படின்றது நாட் எ டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ். மத்திய தகவல் ஆணையர் தன்னுடைய ஆண்டறிக்கைகளை முதலாக நாடாளுமன்றத்தில் தான் சமர்ப்பிக்கிறாரு. ஆனா நாடாளுமன்றங்களின் இரு அவைகளின் செயலகங்களே கூட தங்களிடத்துல என்னென்ன ஆர்டி என்கொயரி வந்ததுங்கிற தகவல்களை சிஐசிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில பார்க்க முடியும். நமக்கு இந்த சிஐசியை நம்ம இன்னும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னமும் ஒரு முழுக்க தன்னாட்சியுடைய ஒரு அதிகாரமுடைய அமைப்பாக அதற்கு இருக்கிற அதிகாரம் போதவில்லை தான் நான் கருதுகிறேன். சிஐசிக்கு அந்த இண்டிபெண்டான பவர் ரொம்ப தேவைப்படுது. ஏற்கனவே ஓரளவு தணிக்கைத்துறையில் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருக்கக்கூடிய அளவுக்கு சிஐசியும் இன்னும் வலிமைப்படுத்தினால்தான் இதை ஓரளவு மாற்ற முடியும். ஆனாலும் என்ன சொல்றது போல அரசு துறைக்குள்ள அது என்னன்னு சொல்றதுன்னா, அரசு போவதற்கோ அரசு வேலை பார்ப்பதற்கோ அரசு அதிகாரியாக இருப்பதற்கோ அல்லது அரசியல்வாதியாக இருப்பதற்கோ தேவைப்படக்கூடிய அடிப்படை குணங்களில் ஒன்று எதையும் வெளியில் தெரிவிக்காமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு அம்சமும் குணம் மாதிரி ஆக்கப்பட்டு விட்ட ஒரு கலாச்சாரத்தில் நாம் இருக்கிறோம். அந்த எதையும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இருக்குல்ல, எதையுமே தெரிவிக்கக்கூடாது, தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் வந்தால் தெரிவிப்பது போல தெரிவிக்காமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு உத்தி இருக்குல்ல, அதை அவர் ரொம்ப சிறப்பாக எப்போதுமே கையாளுவதை பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஆர்டிஐ விடுங்க, ஒரு சாதாரண விஷயம், இந்த புகைப்பட படிப்பு +2 இருக்கக்கூடிய படிப்பு தான் இந்தியாவிலே மாநகராட்சி பள்ளியில் சூளைமேடில் மட்டும்தான் இருந்தது. என் மகன் அதில் படித்து தான் அவர் ஒளிப்பதிவாளராக முடிஞ்சது. அது ஏழை மாணவர்கள் நிறைய பேர் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்த ஒரே படிப்பு +2. அதை மூடிவிட்டார்கள் 6 ஆண்டுகள் முன்னே. மூடின பிறகு இதை மூடியக்கூடாது, திறக்க வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு. விண்ணப்பிச்சா முதலமைச்சர் மாறிட்டார், அடுத்த முதலமைச்சருக்கு விண்ணப்பிக்கிறேன். அடுத்த முதலமைச்சருக்கு விண்ணப்பித்த பிறகு விண்ணப்பித்த அந்த விண்ணப்பம் மாநகராட்சிக்கு அனுப்பப்படுகிறது. மாநகராட்சியிலிருந்து அது மீண்டும் முதல்வர் அலுவலகத்துக்கு அனுப்பப்படுகிறது. முதல்வர் அலுவலகம் அங்கிருந்து பெற்ற பதிலை ஏற்றுக்கொண்டு என் கடிதத்துக்கு ஒரு பதில் அனுப்புகிறது. என்னென்றால் இதான், நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாடப்பிரிவு மூடப்பட்டு விட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் பதில். அதாவது என்னுடைய கடிதமே மூடப்பட்டு விட்டது, அது மூடினதுக்கு இந்த காரணங்களால் திறக்க வேண்டும், மீண்டும் நீங்கள் தொடங்க வேண்டும் என்கிறத வேண்டுகோளே. அப்ப வேண்டும் திறக்க முடியுமான்னு பார்க்கத்தான் அவங்க அதை மாநகராட்சிக்கு அனுப்பணும்.
மாநகராட்சிக்கு ஏன் முடினீங்கன்னு காரணத்தையாவது கேட்டு சொல்லணும். இது ரெண்டுமே இல்லாம வரக்கூடிய கடைசி பதில் முதல்வர் அலுவலகத்தில் ஒரு வரி என்ன, அந்த பாடப்பிரிவு மூடப்பட்டு விட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு பதில் வருது. இதுதான் இது பியூரோக்ரசி பயன்படுத்துகிற மொழி இருக்கு பாருங்க, வேண்டும்னே இது பயன்படுத்துது. இது நாட்கள் வந்து முட்டாள்களா யோசிச்சு பாருங்க, அந்த அதிகாரிகள் அறிவில்லாதவர்களா படிச்சு சர்வீஸ் கமிஷன் பாஸ் பண்ணி என்ன வந்திருக்காங்க, வேண்டுமென்றே இப்படி எழுதுவது, இப்படித்தான் பதில் அனுப்புவது. பிறகு நான் கேட்டது இதல்ல அது, நான் திரும்ப நான் ஒரு கடித போக்குவரத்து தொடங்கணும். இது வந்து அடுத்த ஒரு 2 வருஷம் ஓடும் பார்த்தீங்கன்னா. ஆக இப்படியே அசல் பிரச்சனைக்கு எந்த பதிலும் சொல்லாமலே எவ்வளவு நாள் இதை கடத்த முடியும். இதுதான் மனநிலையாக அதிகார வர்க்கத்துக்கே இருக்கிறது ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும். அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் நம்ம இங்கே பார்க்க. தகவல் அறிவு உரிமை சட்டம் இந்த மனப்பான்மையை கொஞ்சம் ஒரு சின்ன உளி கொண்டு தகர்க்கிற மாதிரியான ஒரு சட்டமா இருக்கு. அதுக்கு அவரும் தயாராகல, அதுக்கு கூட அவர் தயாராகல. அப்போ அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ரகசிய காப்பு பிரமாணம் இவங்க எடுக்கிறாங்களே, இதுவே இந்த நாட்டுக்கு தெரியாது. ஒரு சினிமா டைரக்டர் கூட சொன்னார், இந்த நாட்டினுடைய ரகசியன்றது என்னன்னு, எது நம்மளுடைய எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியாது இருக்குதோ அதுதான் நாட்டினுடைய ரகசியம்னா இருக்கு. அந்த மாதிரி இது எல்லாமே வெளிப்படையா தெரியுது இந்த நாட்டில். 1 to 3 அக்ரிமெண்ட் அப்ப மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள 11,000 கோப்புகளை வந்து ஆர்கைவல் கோப்ஸ் அழிச்சாங்க. ஆவணங்களை எந்த ஆண்டு ஆவணங்கள் ஏன் அழிச்சாங்க, அந்த பட்டியல் என்னன்னு கேட்டா, இப்படி அடித்த ஆவணங்களுக்கு பட்டியல் எங்ககிட்ட கிடையாதுன்னு பதில் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் இதெல்லாம் அழிக்குதுன்னு முடிவு பண்ணா, இந்த ஆவணம் எல்லாம் அழிச்சோம்னா அந்த பட்டியல் கூட நாங்க வச்சுக்க மாட்டோம், அது நாங்கள் இனிமேல் தான் திரட்ட வேண்டியிருக்கு, இதெல்லாம் அழிக்கப்பட்டதுன்னு தகவல் இனிமேல் தான் திரட்ட வேண்டியிருக்குன்னு பதில் சொல்றாங்க. இது எங்க வந்து சொல்றாங்க, நாடாளுமன்றத்தில் சொல்றாங்க. இதே பப்ளிக் இன்ஃபர்மேஷன் அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு டீக்ளாசிஃபை பண்ணுறாங்க. அது உடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீடிங் ஆகும். அந்த நேரத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டது எதனால் என்பது நமக்கு தெரிய வருது. ஆனால் இப்போது திரு ஞானி அவர்கள் கூறியதை போல 11,000 டாக்குமெண்ட் என்னன்னு லிஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிக்கிறாங்க அப்படின்னம்னா, லிஸ்ட் இருக்கு, லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு லெவலில் எப்படி எதை எரிக்கணும்னு தெரிஞ்சு தேர்வு செய்து தானே எரிக்கிறாங்க. ஆமா, ஆனால் நான் உனக்கு சொல்ல மாட்டேன், அதான் அதுதான் அங்கே முக்கியமான, சொல்ல முடியாதுங்கிற மனநிலை இருக்கிற, அதுதான் முக்கியம். கொம்பன் அப்படிங்கிற திரைப்படம் இன்று வெளியாகும் அப்படின்னு அதனுடைய தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து சொல்றாங்க. கடந்த ஆனால் அது தொடர்பாக ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு. அரசுக்கும் வந்து தடை செய்யப்பட வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கை ஒன்று அரசுக்கு வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்று வெளியாகுங்கிற நம்பிக்கையை தயாரிப்பாளர் தரப்பு வெளிப்படுத்துது. கடந்த 1-2 ஆண்டுகளாக தமிழ் திரைப்படங்களில் தொடர்ந்து அது வெளியிடப்படுவதில் சிக்கல் வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. விஸ்வரூபம், துப்பாக்கி, தலைவா, புலிப்பார்வை, கத்தி அப்படின்னு வரிசையாக சில படங்களுக்கு வந்து சிக்கல்கள் வந்தது. அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு சமரசத்தை எட்டிய பிறகு படங்கள் வெளியாகுது. சென்சாருக்கு பிறகு ஒரு சென்சார் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம அதை ஏத்துக்கல அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை நம்ம பார்க்கணும். அதனாலேயே வந்துட்டு ஏதோ படைப்பு சுதந்திரம் அப்படின்றத வந்துட்டு திரையுலகம் நல்லா பயன்படுத்திருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. படத்தினுடைய அந்த தரம், அது எப்படி சென்றடையுது, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்றதெல்லாம் கூட நம்ம வந்துட்டு பார்த்து தான் பார்க்கணும். இவங்க என்னென்னா, ஒரு படம் எப்படி ஈஸியாக மக்களை சென்றடையும், எப்படி சென்றடைகிறதுக்கான வழி, அவங்கள கவரக்கூடிய அம்சம் என்ன அப்படின்றத மட்டுமே பொருட்டாக வச்சுக்கிட்டு கமர்ஷியலி அப்படின்ற ஒரு போர்வையில் வந்துட்டு இவங்க படத்தை எடுத்துடுறாங்க. ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லுவதை போல அது சில விதமான அதிர்வுகளையும் பாதகமான உணர்வுகளையும் ஏற்படுத்துகிறது என்கின்ற உண்மையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால பல விஷயங்கள் கருத்துரிமை தொடர்பான விஷயங்களை பற்றி பேசும்போது உணர்வுகள் புண்படுகின்றன அப்படின்னு சொல்பவர்களுடைய வாதத்தையே முற்றிலுமாக நிராகரிச்சுட்டு கருத்துரிமையை மட்டும் பேசுற நிலையில இருந்து பேசுற நீங்க இப்ப மட்டும் அந்த பாதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, இது வந்து ஒரு மாதிரி இரட்டை நிலைன்னு அர்த்தம் இல்லையா? நான் உணர்வை என்று நான் சொல்லவில்லை, பாதிப்பு என்று சொல்லுகின்றேன். ஒரு உதாரணத்துக்கு அந்த திரைப்படத்தை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு தேவர் மகன் அப்படின்னு எடுத்து அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு கசப்புணர்ச்சி ஏற்பட்டது. இதையே இப்படிலாம் சித்தரிக்கிறாங்க, இதையே இப்படிலாம் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி கசப்புணர்ச்சி ஏற்பட்டது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னம்னா, ஒரு உணர்வை பாதிக்கிறது அப்படின்றது இல்லை, நீங்க உறவை புறக்கணிக்கிறதுன்றது வேறு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, ஒரு படம் ஒரு யதார்த்தத்தில் ஒரு சமூக சூழலை இது பாதிப்பை ஏற்படுத்தும், இல்லை ஒரு திசை திருப்புன்ற போது அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்றேன். கருத்து சுதந்திரம், படைப்பு சுதந்திரம் என்பது இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த படைப்பாளிகள் அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் செய்கின்றார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னோம்னா, இப்போ நாம் வந்துட்டு இந்த கமலஹாசன் நடித்த ஒரு படத்துக்கு வந்துட்டு எடுத்தோடனே நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கு நான் கொஞ்சமும் நான் மாறுபடவில்லை. ஒரு சென்சார் இருக்குது அப்படின்னா சென்சாரோட சரி. ஆனால் இந்த இடத்துல நாம் கொஞ்சம் கருத்தாடல் செய்வோமே என்பதற்காக நான் இதையும் பதிய செய்கின்றேன். உணர்வுகள் வந்துட்டு மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்துட்டு மாதృபாகம் அது வாகனம் அதை பற்றியோ இல்லை மற்ற உதவியும் சொல்லும்போது நம்ம ஒரே இடத்துல தான் நின்று பேசுகிறோம். அது என்னன்னா கருத்து சுதந்திரம், வெளிப்பாடுகள் அமையட்டும், அதற்கு எதிரானதை நாம் செய்வோம் என்று நான் சொல்லுகின்றேன். ஆனாலும் கூட இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு படங்கள் வரும்பொழுது இதில் காட்டப்படக்கூடிய வன்முறை அதை வந்துட்டு ஒரு சார்பு, ஒரு சமூக சார்பை கொண்டு அதை உயர்த்தி காண்பிப்பதும் இன்னொரு தரப்பை தாழ்த்தி காண்பிப்பதும் எவ்வாறு சரி? படைப்பு என்று வரும்பொழுது மேன்மையை நீங்கள் காட்டிவிட்டு சொன்னீர்கள், அது படைப்பு. ஆனா அதற்காக ஒன்னு இதை தடை செய்யணும் அப்படின்னு நான் கேட்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு இது இங்கே ஒரு யதார்த்தத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நான் கூறுகிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? திரைப்படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது. நிச்சயமாக அவை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் கிருஷ்ணசாமி சொல்லுகிற திரைப்படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, எழுத்தாளர்களுடைய நாவல்கள் எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான். தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அந்த வடிவங்களே இருக்கின்றன. அடிப்படையில் எந்த தாக்கமும் இல்லாமல் எந்த சலனமும் ஏற்படுத்தாமல் தான் எதற்கு அந்த படைப்பு அடிப்படையில் தேவையில்லை. 3 மணி நேரம் ஒரு படம் பார்த்துட்டு வரீங்க, 3 மணி நேரத்துக்கு முன்னே 3 மணி நேரத்துக்கு பிறகு அப்படியே தான் வாழ்க்கை இருக்க போகுது. எதுக்கு அந்த 3 மணி நேரம் படம்? அது இல்லாமலே இருக்கலாமே என்ன? அப்போ எந்த கலையுடைய வேலையுமே தாக்கத்தை, இந்த தாக்கம் எதிர்மறையான தாக்கமா, ஆக்கப்பூர்வமான தாக்கமா, சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிற தாக்கமா, அல்லது பின்னோக்கி கொண்டு போகிற தாக்கமா, இது நம்ம விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதற்கு சட்டத்தையோ அல்லது நீங்க சொல்ற மாதிரியான அந்த வகையறை, அந்த வரையறைகளுக்கெல்லாம் முடிந்த முடிவுகள்னு ஏதாவது இருக்கா? கிடையாது. அது ஒப்பீட்டளவிலானது, ஒப்பீட்டளவு வளர்ச்சி போக்குல தான் அதை தீர்மானிக்கும் ஒரு சமூகமும். ஆனால் நமக்கு பிரச்சனை எங்க வருகிறது பார்த்தானால், இப்ப இந்த தேவர் மகன் படத்தை பார்த்தபோது எனக்கு ஒரு கசப்புணர்ச்சி ஏற்பட்டதுன்னு ஐயனார் சொல்றாரு. வேறொருத்தருக்கு இனிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். என்ன இல்ல சொல்றேன், வேறொருத்தருக்கு ஒரு இனிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். அதாவது அந்த படம் என்னை போற்றுகிறது, என் சமூகத்தை போற்றுகிறது, நம்பக்கூடிய ஒருத்தருக்கு அது இனிப்புணர்ச்சி எடுத்திருக்கலாம். எங்க ஜாதிக்காரர் இல்லாட்டா கூட இவர் எங்களை பத்தி அழகா படம் எடுத்துட்டாருன்னா அவர் நம்பலாம். என்ன பாத்தீங்கன்னா, ஆனால் இந்த வேறுபாடுகள் இருக்குங்கிறது நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். இதை தாண்டி நான் வேறொன்றை குறிப்பிட விரும்புகிறேன். நம் சமூகத்தின் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள், இவர்களை பற்றி எந்த படம் என்றைக்கு நேர்மையான பதிவு பண்ணிருக்கிறது, என்னைக்கு நேர்மையான தாக்கத்தை செய்திருக்கிறது? விதிவிலக்காக விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்களை தவிர பெரும்பாலான படங்கள் பெண்ணை மிக கேவலமாக போக பொருளாக தான் சித்தரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி எந்த அதிர்வுமே நம்ம சமூகத்தில் இல்லையே, எந்த தாக்கமுமே இல்லையா? அதை பற்றி எந்த ஒரு எதிர்ப்பு, வருத்தம், கோபம், ஏன் இப்படி செய்றீங்கன்னு இதை பத்தி யாரும் கேட்டு எந்த ஒரு கோரிக்கையை வச்சுட்டு எந்த நீதிமன்றத்துக்கு ஒரு மாதர் சங்கம் மாதிரி 1-2 அமைப்புகள் தவிர யார் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள்? இந்த ஜாதி அமைப்புகள் யாராவது பேசியிருக்கிறார்களா? இல்ல, ஜாதி அமைப்புகள் பேசல அப்படிங்கிறது வேறு விஷயம். அதே மாதிரி அவங்க எப்படி சில விஷயங்களை பேசாம இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் இல்ல, அதுதான் நான் வரேன். பேசாமல் இருப்பதுன்ற அரசியல் இருக்குல்ல, சில விஷயங்களை பேசுவதன் அரசியல், சில விஷயங்களை பேசாமல் இருப்பதன் அரசியல், அவற்றோடு சேர்த்து தான் இந்த பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இப்போது இதை பேசுகிற கிருஷ்ணசாமி சண்டியரை கமலஹாசன் நடிக்கிற போது ஆட்சேபிக்கிறார். கமல் போல பெயர் தெரியாத ஒருத்தர் சண்டியர் படம் எடுத்து வெளியிட்டு திரைக்கு எல்லா தமிழ் திரைப்படங்களுடைய கதியை போல அதுவும் சில நாட்கள் ஓடி போகிற போது கிருஷ்ணசாமி அதை பற்றி ஒரு அறிக்கை கூட வெளியிடவே இல்லை. அதே தலைப்பு சண்டியருக்கு. இப்ப இதே கொம்பன் என்கிற படத்துக்கு பிரபலமா இருக்கக்கூடிய கார்த்தி நடிக்காமல், ஒரு பிரபலமான நிறுவனம் ஸ்டுடியோ கிரீன் தயாரிக்காமல், ஊர் பேர் தெரியாத ஒரு சாதாரண ஒரு மனிதர் தயாரித்திருந்தால் எதிர்த்திருப்பாராங்கிற கேள்வி என் மனசில் வரத்தானே வருகிறது. அந்த எதிர்ப்போட நோக்கம் அல்லது பின்னணி என்ன? அதுதான் அந்த எதிர்ப்பின் நோக்கத்தையும் நாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படியானால் உடனே ஒரு வாதம் சொல்லப்படுகிறது, பிரபலமானவர்கள் இதை செய்யும் போது பெரும் தாக்கம் ஏற்படுகிறது, அவ்வளவு பிரபலம் இல்லாதவர்கள் செய்கிறபோது அவ்வளவு தாக்கம் கிடையாது, ஆனால் நாங்கள் அதை பொருட்படுத்துவதில்லை. அது உண்மையான வாதமே இல்லை. இன்னைக்கு ஒரு சாதாரணமாக உளவியல் நிபுணர்கள்ட்ட போய் கேட்டோமானால், படத்தில் இருக்கிற ரஜினிகாந்த் ஒரு சிகரெட் பிடிக்கிற காட்சி பாதிப்பதை விட, ரஜினிகாந்த் குடிக்கிற காட்சி பாதிப்பதை விட, இன்றைக்கு ஒரு 14-15 வளரிடம் வயதில் இருக்கக்கூடிய சிறுவனுக்கு தன் தோற்றத்திலே இருக்கிற ஒருவன் படத்தில் அந்த காரியங்களை செய்கிற போது, என்னை மாதிரி ஒருத்தர் அதை செய்கிற போது நானும் அதை செய்யலாம்ங்கிற உணர்ச்சி அதிகமாகிறது. பார்த்தீங்களானால் அந்த படத்தில் நடித்த நடிகர் ஊர் பேர் தெரியாத பிரபலம் இல்லாத இளைஞனாக இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இதே வயது, இதே விடலை வயதை சேர்ந்த இளைஞர்
அங்கே நடிகராக இருக்கிற போது அதுதான் இன்னும் கூடுதல் பாதிப்பு ஏற்படுத்துகிறது உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இதில் பிரபலம் செய்தால் எதிர்ப்போம், பிரபலம் செய்யாவிட்டால் எதிர்க்க மாட்டோம் என்பது நல்ல விஷயம். யார் செய்தாலும் தாக்கம் இருக்கிறதாலும் அந்த தாக்கம் நாம் பேசப்பட வேண்டியது. ஆனால் அந்த தாக்கத்தை நாம் விவாதிக்க வேண்டும், அதுக்கு மாற்றேன் என்று யோசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இதற்காக தெளிவான விதிகள் வரையறைகளோடு ஒரு தணிக்கை அமைப்பு இருக்கிறது. அந்த தணிக்கை அமைப்பிடம் இந்த ஒப்படைத்திருக்கிற போது நாம் தணிக்கை அமைப்பின் பற்றாக்குறை இருந்தால் அதை மாற்றுவதை பற்றி தான் நாம் பேச வேண்டும், அதை சரி செய்வதை பற்றி தான் பேச வேண்டும். மாறாக தணிக்கை அமைப்பு ஒரு பக்கம் இருக்கிட்ட நாங்கள் இன்னொரு பக்கம் போய் அதை விட சூப்பரான ஒரு சென்சார் போர்டாக வெளில இருப்போம் என்று இருக்க முடியாது. இது இப்ப நடப்பதெல்லாம் நீதிமன்ற உத்தரவு கூட அந்த விதத்தில் எனக்கு வருத்தம் தருகிறது. நீதிபதி வந்து இது கொடுத்த தற்காலிக உத்தரவில் 3 வழக்காடுகிற தரப்பினர் 3 வக்கீல், தயாரிப்பாளர் தரப்பில் 3 வக்கீல், அப்புறம் 2 ஓய்வு பெற்ற நீதிபதி இவர்கள் குழு பார்த்து விட்டு அறிக்கை தர வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு அடிப்படையில் ஒன்று புரியவில்லை. தணிக்கைக்கிடம் குழுவிடம் இந்த படம் சென்றிருக்கிறது. நீதிபதி செய்ய வேண்டியதெல்லாம் எந்த அடிப்படையில் தணிக்கை குழு இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கிறது, நீங்கள் அதை வந்து விளக்குங்கள். தணிக்கை குழுவை தான் அழைக்க வேண்டும். நியாயப்படி அவர்கள் கருத்து என்ன என்று கேட்க வேண்டும். எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும். அது வந்து ஏற்புடையதாக இல்லை என்றால் தணிக்கை குழுவுடைய உத்தரவை நீதிபதி ரத்து செய்யலாம், அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் தணிக்கை குழுவை கூப்பிட்டு கேட்காமல், தணிக்கை குழுவின் கருத்தை கேட்காமல் இன்னொரு தணிக்கை குழுவை நியமிப்பதுங்கிறது இருக்குல்ல, அது எந்த விதமான சட்ட நியாயமும் இல்லாத ஒரு தணிக்கை குழு. அது கட்ட பஞ்சாயத்துன்னு சரியா சொல்ல போனாங்க. என்ன ஓ ஆளு 3 பேர் கொண்டா, ஓ ஆளு 3 பேர் கொண்டா, எல்லாரும் உட்கார்ந்து பேசுங்க, இவர் ஊர்ல 2 பெரிய மந்திரி இவர் பேசுவாரு தீர்த்துக்குவோம் அப்படிங்கிறது இதை நீதிபதி நீதிமன்றத்தில் செய்ய வேண்டும். எனக்கு புரியவில்லை. அப்ப சட்டம் அதுக்கு இருக்கிறது இல்ல, அவங்களுக்கு வந்துட்டு வேற வழி இல்லை. நான் அதை பார்த்தேன். திரு ஞானி அவர்கள் கூறுவது நல்ல கேள்விதான். எந்த சட்ட வரை இருக்கு? இப்போ நீதிமன்றத்துக்கு வேற என்ன வழி இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு நியூட்டன் லா பிரச்சனையில என்ன கோர்ட்டுக்கு போகிறார்கள்? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய அனுமதி பெறாமலே அதை நிறைவேற்ற முடியாது என்று கோர்ட்டுக்கு போகிறார்கள். உடனே நீதிபதி என்ன செய்யறாரு? அப்படியா, அப்ப ஜென்ராம் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல வல்லுநர், ஐயநாதன் இன்னொரு பொல்யூஷன் கண்ட்ரோல் வல்லுநர், இவங்க 2 பேர்கிட்ட போய் இந்த லேபுக்கு அனுமதி கொடுக்கலாமான்னு ஒரு கமிட்டி போட்டு அனுமதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுங்கிற அமைப்பு எதுக்கு இருக்கு? அப்படியா உத்தரவு வருகிறது? இல்லையே. நீங்கள் மீண்டும் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட போங்கன்னு தான் உத்தரவு போடுறாங்க. இல்ல, நீங்க சென்சார்ஷிப் லாவை எடுத்து நீங்க பாத்தீங்க, மீண்டும் தணிக்கை குழுவிடம் போங்கன்னு தான் உத்தரவு போடணும். இல்ல, இப்ப நீங்க சென்சார்ஷிப் லாவை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னம்னா அதுல இருக்கக்கூடிய வன்முறை, இந்த சமூக பிரச்சனைகள் எல்லாமே அதுல இருக்கு. ஆனா என்னன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா தான் அவங்களும் செயல்படுறாங்க. நிறைவேற்ற அவர் எப்படி இருக்கிறார் கேள்வி. அதுல குறை இருக்கிறது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வந்துட்டு அதான் சொன்னார் அவர் நடுவில் பேசும்போது சொன்னார், நல்லா அது தெளிவான வரையறைகள் இருக்கணும்னு. ஆனால் அந்த வரையறைகளை புகுத்தினால் கிட்டத்தட்ட படமே வெளில வராது. இந்த வன்முறை அந்த சத்தத்தை காட்டி சில காட்சிகளை வெட்டிய வரலாறுலாம் இருக்கிறது. சாதாரணமா அதை லண்டன்ல அனுப்பி ஒரு படத்துக்கு வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு நிறைய கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப பயங்கரமா இருக்குது அப்படின்றாரு ஒரு சென்சார் அதிகாரி. சொல்லிட்ட உடனே வெட்டுன்ட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, எதனால உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு ஒரு கலந்து பேசும்போது, இல்லை அந்த சத்தத்தை குறைங்கன்னாங்க. குறைச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா ஒரு தாக்கம், இதையெல்லாம் சென்சார் போட்டு தான் செய்யணும். இது ஒரு வன்முறை, இது வந்துட்டு இது இப்படி வித்துடும், இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதெல்லாம் அங்கு சரியாக பார்க்கப்பட்டிருந்தானால் இந்த பிரச்சனை இப்போ நீதிமன்றத்துக்கு வராது. நீதிமன்றத்துக்கு வேற வழி இல்லை. ஏதாவது ஒரு இடத்தில் அது ஒரு ஆதாரத்தை எதிர்பார்த்து அதன் அடிப்படையில் உத்தரவை பிறப்பிக்க முயற்சிக்கிறது. ரொம்ப தெளிவா ஒண்ணு இருக்கு. அதாவது முதல் கட்டத்தில் ஒரு பேனல் பார்க்குறாங்க, அந்த பேனல் உடன்பாடு இல்லை அல்லது ஒரு மணி நேரம் தீர்க்க முடியவில்லைன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு அடுத்து போகிறது. ரிவைசிங் கமிட்டியுடைய தீர்ப்பு வந்து சரியாக உடன்பாடானதாக இல்லை என்றால் அதுக்கு அடுத்து போர்டுக்கு போகிறது. போர்டுடைய தீர்ப்பு உடன்பாடு இல்லை என்றால் நீங்கள் ஐஎன்பி மினிஸ்ட்ரிக்கு போகிறீர்கள். ஐஎன்பி மினிஸ்ட்ரியுடைய உத்தரவு உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் தான் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீர்கள். என்னுடைய வழிமுறையை பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ இவை எல்லாமே பைபாஸ் செய்யப்பட்ட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த மீறலாம் அதை ஒழுங்காக பின்பற்றக்கூடியவர்கள் முட்டாளாக்கப்படுகிறார்கள். இல்ல, அப்படி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதுல அடிப்படையில என்ன அப்படின்னீங்கன்னா, என்ன விதைக்கிறோம் அப்படின்றத பத்தி எந்த விதமான கவலையும் இல்லாமல் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள். ஏன்னா எனக்கு அதுவும் ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்வி தான் திரும்ப வேற வார்த்தைகள்ல திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்கு. நீங்க படைப்பாளிகளுடைய சமூக பொறுப்பை பற்றி வேறு சூழல்கள்ல பேசாத நீங்க திரைப்படங்கள் தொடர்பாக வரும்போது மட்டும் அம்சங்களுக்கு மட்டும்தான் சமூக பொறுப்புணர்ச்சி பத்தி பேசுறாங்க. ஒரு திரைப்படத்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற பொண்ணு சைக்கிளை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னாதான் நான் சைக்கிளை விடுவேன் அப்படின்னு சொன்னா பெண் கல்விக்கு எதிராக இருக்கு. நம்ம பொண்ணுங்களா இப்பதான் ஸ்கூலுக்கு போறாங்க, இப்பதான் சைக்கிள் எடுத்து ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அது ரோட்ல போற வழியெல்லாம் மடைக்கணும். அந்த பொண்ணோட படிப்பு என்ன ஆகும் நம்ம நாட்டுல? அடுத்து 2 தான் நடக்கும். ஒண்ணு அந்த பொண்ணை மடைக்கணும், வேற ஜாதியா இருந்தா ஜாதி கலவரம் வரும். அல்லது அந்த பொண்ணு இனிமேல் போய் படிக்கவே வேண்டாம், ஸ்கூலுக்கு
போற வேளை உன்னை பையன் மடிக்கு ஐ லவ் யூ சொல்றானா, ஸ்கூலுக்கே போன வீட்டில் கடான்னு சொல்லிடுவாங்க. அப்ப கஷ்டப்பட்டு முத்துலட்சுமி ரெட்டி மாதிரி ஆட்கள் கொண்டு வந்த ஒரு பெண் கல்வியை ஒரு படம் ஒரு சீன்ல காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இதை பத்தி இவங்க யாரும் ஆட்சேபிக்கல, யாரும் எதிர்க்கல. அந்த படத்துக்கு ஆதரவிக்கிறோம், ரசிக்கிறோம், அது பாராட்டிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி விமர்சனங்கள் நான் தடை செய்ய வேண்டும் என்றே சொல்லவில்லை, விமர்சனங்களே இல்லைங்கிறத சொல்றேன் நான். இதான் நம்ம பொது புத்தியா இருக்கிறது. அந்த விமர்சனம் அப்படின்ற இடத்துல தான் நான் சொல்ல வரேன். ஒரு புத்தகமோ இல்லை வேற எதுவும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதில் இப்போ நம்ம இதில் நடந்துச்சு, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியிலேயே வந்துட்டு எதிர்க்கிறதுக்கு ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. இது அப்படியே நேரடியாக ரீச்சிங் த பீப்புள் ரா அப்படியே போய் சேருது. சேரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதை பார்க்க வர ஆடியன்ஸனுடைய தராதரத்தையும் நீங்கள் பாருங்கள். அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். நான் விமர்சனமாக தான் நான் வைக்கிறேன். நான் ஒன்றும் இதை தடை கோரணும் என்று சொல்லக்கூடிய மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய குரலுக்கு நான் ஆதரவு அளிக்கவில்லை. தராதரத்தை பற்றி தான் முக்கியமான விஷயம். சென்சார் சர்டிபிகேஷன்ல மிக தெளிவாக யுஏ ஏ இந்த சர்டிபிகேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, இது நம்ம ரொம்ப ரொம்ப குழப்பமா ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு பாலியல் விஷயம் இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும் ஏங்கிற மாதிரி தவறான புரிதல் இருக்கும். ஏ என்பது முதிர்ந்த மனநிலையில் உள்ள ஒரு வயது வந்தவர் பார்ப்பதற்கான படம். என்ன அர்த்தம்? அது பாலியல் பிரச்சனையாக தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, எந்த பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த சர்டிபிகேஷன் முறையில் இந்த தராதர அடிப்படை பார்க்கப்படுகிறது. இரண்டாவது ரொம்ப அடிப்படை, இதே நீதிமன்றங்கள் பல்வேறு நேரங்களில் ஒரு சமூக பிரச்சனை ஒரு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்கிற போது, காவல்துறை அதுக்கு அனுமதி மறுக்கிற போது சட்டம் ஒழுங்கு ஏற்படும், இதனால் பிரச்சனை வரும் என்று காவல்துறை சொல்லுகிற போது நீதிமன்றங்கள் தெளிவான உத்தரவு சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, கூட்டம் நடத்துபவர்களுக்கு தான் நீ பாதுகாப்பு தர வேண்டும், சட்டம் ஒழுங்கு வரும் என்பதற்காக நீ கூட்டம் நடத்த அனுமதிக்காமல் இருக்க முடியாது சொல்கிறார்கள். கூட்டத்துக்கு போறீங்கிற விதி சினிமாவுக்கு பொருந்தாதா? சினிமாவை வெளியிட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்றால் சட்டம் ஒழுங்கு வராமல் தான் நீ பார்க்க வேண்டுமே ஒழிய சினிமாவை வெளியிடாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. அதே நீதிமன்ற தீர்ப்பை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே அதே பிரசிடென்ட் தான் அப்ளை பண்ண வேண்டும். ஆமா, அது ஏன் செயல்படுத்துறது இல்லைங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது. ஞானி எழுப்புற அந்த கேள்வி வந்து மிக நியாயமானதாக தான் தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல இங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்துக்கு இன்னொரு நீதியா அந்த கேள்வி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை இது உருவாக்கும் அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல நீதிமன்றங்கள் கராராக சொல்லுது. ஆமா, நீ வந்து அது வெளியிடணும், ஜனநாயக உரிமையை வந்து நீ தடுக்க கூடாது, பாதுகாக்கணும். பாதிக்கப்பட்டவன் தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நோக்கு 3 நாள் கேட்ட போது என்ன சொல்லி தடுத்தாங்கன்றது நான் சொன்னேன்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. திரைப்படத்தோட சம்பந்தப்பட்டது. அதாவது கடத்தப்பட்ட ஒரு பிரபலத்தை காப்பாற்றுவதற்காக அந்த கண்டிஷனை நிறைவேற்றுவதற்காக சிறையில் இருக்கக்கூடிய சிலரை வெளியிடணும் அப்படின்னு கர்நாடக அரசு முயற்சி பண்ணும் போது, SM கிருஷ்ணா முதலமைச்சராக இருக்கும் போது உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, அவங்களெல்லாம் வெளியிடாம நீ வந்து கடத்தப்பட்ட நபரை காப்பாற்ற முடிஞ்சா காப்பாத்து, அது இல்லன்னா நீ வந்து வேலையை விட்டுட்டு போயிடு, ஆட்சி நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, நீ வேலையை விட்டு போயிடுன்னு சொல்லிச்சு. அவ்வளவு கராராக சொன்ன நீதிமன்றங்களையும் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து வேறு சில பிரச்சனை, ஜாதி பிரச்சனைன்னு வருகிற போது நீதிபதிகள் உட்பட எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்குது எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது. ஜாதி வந்து நம்ம எல்லாரையும் மிரட்டக்கூடிய வெறுட்டக்கூடிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டு நியூட்ரினோவுக்கு எதிராக அதான் அடிப்படை 3 நாள் நடைபயணம் நாங்க போகும்போது ஒரு பக்கம் ஃபார்வர்ட் பிளாக், இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள், இன்னொரு பக்கம் புதிய தமிழகம், இன்னொரு பக்கம் ஆதி தமிழர் பேரவை, நாம் தமிழர் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் இது பண்ணும்போது எங்களை பார்த்து SP ஆஃபீஸில் கேட்ட கேள்வி என்னன்னா, இவங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்க, பிரச்சனை ஏற்படும். நாங்கள் எங்க அரசியல் மட்டத்தில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டாதானே சமூக மட்டத்தில் போயிட்டு நாங்கள் பதற்றம் ஏற்பட்டாலும் தணிக்க முடியும் போது ஏத்துக்கல. ஆனா இருக்குங்க, எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நாங்க அங்க ஏற்படுத்த போகும் பொழுது நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா காவல்துறையே அஞ்சுகிறது. அந்த கண்ணோட்டத்தையும் நீங்க கொஞ்சம் பாத்துங்க. தட் இஸ் த ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியில இந்த மாதிரி ஒரு படம் ஒண்ணு போகும்போது அது என்னத்தை உருவாக்கும் அப்படின்றதும் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் படைப்பு ஒன்று வெளியே வருவதற்கு அரசியல் ரீதியாக அதன் மீது பாய்ந்து அதனை தடுப்பது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அந்த விஷயத்துல திரு ஞானி அவர்களோடு ஒன்றுபடுகிறேன். சென்சார் என்பது அதனுடைய முடிவை இது பண்ணணும், அதை தாண்டி ஒண்ணு இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இடத்துல இருக்கிறோம். இறுதியான கேள்வி, அவர் சொன்னதுனால அது கேட்க வேண்டியது இருக்கு. போராட்டங்கள் வந்து மக்களை ஒற்றுமைப்படுத்துகின்றன.
சினிமாக்கள் வந்து மக்களை பிளவுபடுத்துகின்றன அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துட முடியுமா? அப்படி பொது விதிகளே கிடையாது. பொது மக்களை பிளவுபடுத்துவதற்கே போராட்டங்கள் நடத்துகிற வரலாறு ஆமா ஆமா. இப்ப பாவ மன்னிப்புல போட்ட ஒரு பாட்டை போட்டோம்னா எல்லோரும் கொண்டாடுவோம் பாட்டை போட்டாங்க அப்படின்னோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங் இருக்கிறவங்க கூட விட்டுட்டு போயிடுவான். அப்படியும் படம் எடுத்திருக்காங்க. படைப்புன்றது நான் தான் சொல்ல வரேன். உண்மையில் அதனுடைய ஆழங்களுக்கு சென்று அதனை வெளிப்படுத்த வேண்டும். அது இந்த படத்துல இருக்கான்றது கேள்விக்குறி. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.